அரசியல் கட்சிகளில் பொதுக்கூட்டங்கள் தொடர்பாக விதிகள் வகுக்க 10 நாள் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தால் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொதுக்கூட்ட விதிகள் வகுக்க 10 நாட்கள் அவகாசம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் தொடர்பாக விதிகள் வகுக்க 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். விவரங்கள் ரமேஷ். கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பான வழக்குடைய விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமரும் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்த நிலையில அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள், கூட்டங்களுக்கான அந்த வெளிகாட்டு நெறிமுறைகள், ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான வழக்கு, அதே போல இதற்கு பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது என்று தொடரப்பட்ட வழக்கு, புஷி ஆனந்த் அவர் முன்ஜாமீன் கேட்டு தொடரப்பட்ட வழக்கு என கிட்டத்தட்ட 8 வழக்குகள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்பு பட்டியலிடப்பட்டிருந்தது. அதை ஒவ்வொரு வழக்காக எடுத்து நீதிபதிகள் விசாரித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில முதல் வழக்காக புஷி ஆனந்த், அதாவது தமிழக வெற்றி கழக இதனுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதை ஏற்கனவே நீதிபதி ஜோதிராமன் தள்ளுபடி செய்திருந்தார். இதையடுத்து அவர் மீண்டும் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுதான் என்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறிவழகன் இந்த வழக்கை திரும்ப பெறுவதாகவும், அதாவது வாபஸ் பெறுவதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து அந்த மனு என்பது தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே வேளையில ராஜன் என்பவர் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அவர் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அவர் இந்த கூட்ட தொடர்பான வழிகாட்டு நெறிமுறை எல்லாம் பின்பற்றப்பட வேண்டும், குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி ஆகியோர் மீது உரிய விசாரணை நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றெல்லாம் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த வழக்கு விசாரணை 3 வாரத்துக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்து விட்டார்கள். ஏனென்றால் மனுதாரர் தரப்புல இது தொடர்பாக தாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்ததை அடுத்து அந்த வழக்கினுடைய விசாரணையை 3 மாதங்களுக்கு 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இன்னொரு வழக்கும் விசாரணைக்கு வந்தது. அதே போல இதுபோல பொதுக்கூட்டங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருக்குமரன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கினுடைய விசாரணையும் நடைபெற்றது. அந்த வழக்கையும் இந்த மற்ற வழக்கோடு சேர்த்து அவர் நீதிபதி ஒத்தி வைத்து விட்டார். அதே போல ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது அந்த கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தாவேகா சார்பில் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. தாவேகாவுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்குல தங்களுக்கு அனைத்து மாவட்டங்களையும் கடுமையான நிபந்தனைகள் வைக்காமல் உரிய அனுமதிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் தான் இது குறித்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை, ஸ்டாண்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர் என்று ஒரு நடவடிக்கை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இது தொடர்பான இந்த வழக்கை ஒரு சிறப்பு அமர்வு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி வேல்முருகன் ஆகியோருடைய அமர்வு முன்பு அந்த வழக்கும் பட்டியலிடப்பட்டிருந்தது. அருள்முருகன் அமர்வு முன்பு பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஆஜராகி இது தொடர்பான அந்த ஸ்டாண்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மற்ற கட்சிகளுடன் ஆலோசனை கேட்டு வருவதாகவும் எனக்கு கால அவகாசம் வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து அதற்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் இது தொடர்பாக 10 நாட்களுக்குள் அதை அந்த எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு எந்த தடை உத்தரவும் வழங்க முடியாது என்றும், அதே சமயம் தமிழக அரசும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம் என்றும் தமிழக அரசு தரப்புல உறுதி அளிக்கப்பட்டது. அதையும் நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டார்கள். தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அவர் ஒரு ட்விட்டர் பதிவு, இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த ட்விட்டர் பதிவை உடனடியாக நீக்கிவிட்டார். புரட்சி வெடிக்கும் என்ற ரீதியில அந்த ட்விட்டர் பதிவு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. உடனடியாக அது நீக்கப்பட்டு விட்டது. அது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டிருந்தது உயர்நீதிமன்றத்தில். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் தாக்கல் செய்திருந்த வழக்கும் நீதிபதிகள் விசாரிக்க இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து தரப்பு வழக்குகளும், குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோரிக்கைகளை முன்வைத்து அந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள்.
ஒரு கோரிக்கை என்னவென்றால் உடனே இந்த போன்ற பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது, உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று ஒரு வழக்கு. அதே போல சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கு. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் ஒவ்வொன்றாக நீதிபதிகள் எடுத்து விசாரித்தார்கள். இந்த வழக்கினுடைய விவரங்கள், என்னென்ன வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது, இதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய தற்போதைய நிலை என்ன, இந்த வழக்குகளில் எந்தெந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுக்கு சமமானது என்ன உள்ளிட்ட விவரங்களை அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தலைமை நீதிபதியிடம் விளக்கி தெரிவித்தார். இதையெல்லாம் நீதிபதி பதிவு செய்து கொண்ட பின்பு தற்போது 10 நாட்களுக்கு கால அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா தமிழக அரசு நிபந்தனை விதித்திருக்கிறார். 10 நாட்களுக்குள் அந்த வழிகாட்டி நெறிமுறைகளை நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில தற்போது அந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வழக்கினுடைய தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே சமயம் கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய விண்ணப்பங்களை பரிசீலிக்க இந்த வழக்கு தடையாக இருக்காது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதே போல அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்கள் பேரவைகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசுக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்திருந்தாலும் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்க இந்த வழக்கு எந்த தடையும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரனும் பொதுக்கூட்டங்களுக்கு நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை என்ற அந்த கருத்தை முன்வைத்தார். அதன் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் இந்த விளக்கத்தை அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அடுத்தடுத்து இன்னும் 3 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. ஆதவ அர்ஜுனா வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை நீதிபதிகள் விசாரித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் ரமேஷ். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.